நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேரில் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் அம்பத்தூரில் இருக்கின்றோம். அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய 7ஆம் ஆண்டு விழா தொடங்க இருக்கின்றது. தலைவர் வள்ளி பழனியப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இப்பொழுது நம் நேயர்களுடன் இணைந்திருக்கின்றார்கள். இந்த வருடம் என்ன சிறப்பு, என்ன நடத்துகிறார்கள் என்பதை பற்றி நம் நேயரிடம் அவர்கள் விளக்கி சொல்லுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் ஆண்டு அம்பத்தூர் நகரத்தார் சங்கத்தின் மகளிர் அணியினர் நடத்தும் 7ஆம் ஆண்டு மகளிர் தின விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் மகளிரை அனைவரையும் அழைத்து அவர்கள் இன்புற்று மகிழ்ந்து ஒவ்வொரு ஆண்டும் எல்லா நாட்களும் அவர்கள் மகிழ்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழா நடத்தப்படுகிறது. நம்ம நார்மல் டேஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு போயிடுவோம், வேலை பிள்ளைங்க அப்படி இருந்துருவோம். இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்காக இங்கே வந்து கூடியிருக்கோம். எப்போவுமே ஒவ்வொரு ஆண்டும் 4 பெருமைமிகு விருந்தினர்களை, சிறப்பு விருந்தினர்களை அழைத்து நாம் கௌரவப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இன்றும் கௌரவப்படுத்த இருக்கின்றோம். இந்நிகழ்ச்சி மிக சிறப்பாக அணைய அனைவரும் ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்கத்தினுடைய மகளிர் தின விழா கொண்டாட்டங்கள் துவங்க இருக்கின்றன. இப்பொழுது நம்முடன் இந்த நிகழ்வில் வினாடி வினா குறித்து முக்கிய பங்காற்ற இலக்குமி பழனியப்பன் ஆட்சி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த நிகழ்வை பற்றி நம்மிடம். வணக்கம், நான் திருமதி இலக்குமி பழனியப்பன். அம்பத்தூரில் தான் இருக்கேன். இப்போ இங்கே அம்பத்தூர் மகளிர் சங்கம் இன்றைக்கி மகளிர் தினத்தை கொண்டாடுறாங்க. அதுக்காக நிறைய ப்ரோக்ராம் பண்ணுறாங்க. வருஷம் வள்ளி பழனியப்பன் தலைமையில் இருக்க இந்த மகளிர் அணி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்றைக்கும் காலையிலேருந்து ப்ரோக்ராம் நடந்துகிட்ருக்கு. இப்போ குழந்தைங்களுக்கு, அதாவது மகளிருக்கு மட்டும் இல்லாமல் அந்த பிள்ளைங்களுக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கான ஒரு கேம்ஸ் எல்லாம் நடத்தி அவங்கள ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி, இப்போ மகளிர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே லேடிஸ் எல்லாம் பொதுவாக பார்த்திங்கன்னா வீட்டில் தான் எப்போவுமே இருந்துகிட்ருக்கோம். நமக்குன்னு ஒரு நாள் கூட நம்ம செலவு பண்ணுறது கிடையாது. ஆனால் அதை நம்மளோடைய இதெல்லாம் தள்ளி வச்சுட்டு நமக்காக ஒரு நாள் இங்கே இந்த மகளிர் தினத்தை கொண்டாடுறதுக்கு நம்ம நகரத்தார் மகளிர், அதாவது குறிப்பாக சொல்லணுன்னா நம்ம நகரத்தார் மகளிர் இங்கே வந்திருக்காங்க. எல்லோரும் அவங்கவுங்க சந்தோஷமாக அவங்க கண்டக்ட் பண்ணுற கேம்ஸில் கலந்துக்கிறாங்க. கலந்துட்டு பரிசு வருது வரலைங்கிறது வேறு விஷயம். ஆனால் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக எல்லோரும் இருக்காங்க. இதை இவங்க தொடர்ச்சியாக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்றைக்கி எதுக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, நகரத்தார் சொல் வழக்கெல்லாம் நம்ம இப்போ மறந்துட்டு வரோம். ஏன்னா நம்மளுடைய பூர்வீகத்தை விட்டு எல்லாருடைய தொழில் ரீதியாக நம்ம தொழிலுக்காகவா நம்ம எல்லா ஊருக்கும் வந்துட்டோம். இங்கே வெளியூர்களுக்கு வந்துட்டோம், வெளிநாடுகளுக்கு வந்துட்டோம். நம்மளுடைய சொல் வழக்கெல்லாம் மறந்து போயிடுது. ஸோ அதை ஞாபகப்படுத்தணும், நம்ம அடுத்த தலைமுறைக்கு இதை எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வினாடி விழா நடத்துகிறாங்க. இதில் என்னை முன்னிலை வகிக்கிறதுக்காக கூப்பிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக வந்திருக்கேன். ஆட்சி ரொம்ப நன்றி. இன்னொன்று சொல்லணும், ஆட்சியை பற்றி போன வருஷம் நடந்த பட்டிமன்றத்தில் இவங்க பேசுனது மிகப்பெரிய வைரலாக போனது அப்படிங்கிறத மறக்க முடியாது. பார்க்காதவங்க அந்த லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரோம், போய் பாருங்கள். தேங்க்யூ ஆட்சி. தேங்க்யூ. வணக்கம், நான் ருக்மணி தெக்கூர். இங்கே அம்பத்தூர் மகளிர் தின விழா கொண்டாட்டத்துக்கு என்னை அழைச்சிருந்தாங்க. ஸோ அதனால் நானும் வந்திருந்தேன். என்னோடய ஃப்ரெண்டு தான் என்னை கூப்பிட்டுருந்தாங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் அவங்களோட ஆர்கனைசிங் மெத்தட்ஸ், எல்லாரையும் எப்படி கலகலன்னு வச்சுருக்கணும், எல்லா ஏஜ் குரூப்பும் எப்படி ஒரே டைமில் கேம் வச்சு அவங்கள என்கேஜாக வச்சுருந்து 2 மணிக்கு அவங்களுக்கான சாப்பாடெல்லாம் ப்ரொவைட் பண்ணி, அதுக்கப்புறம் அவங்கள என்கேஜ் பண்ணி எல்லாரையும் ஆர்கனைஸ்டாக வச்சு அவங்களுக்கெல்லாம் யார் அதில் வின் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ப்ரைஸ் கொடுத்து அதை மகிழ்ந்தாங்க இல்லையா. அதில் மகளிருக்கு பெரும் பங்கு இருக்குது. அதுவும் இந்த மகளிர் சங்கம் அவ்வளோ உழைக்கிறாங்க. அதை என்னால் கண்கூட பார்க்க முடியுது. அனைவரும் ஒரே யூனிஃபார்ம்டாக மனசும் ஒருமித்து போய் அவங்க இவ்வளோ வேலைகளை இழுத்து செய்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதில்
மகளிர் முன் வரணும் அப்படின்னு அவங்க சொல்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அவங்களுக்கான தினத்தை இவ்வளோ அழகா கொண்டாடி அதுக்கான சீஃப் கெஸ்டையும் கூப்பிட்டு ரொம்ப திறம்பட இந்த நகரத்தார் சங்கத்தை முன்னெடுத்துட்டு போற வள்ளி பழனியப்பன் ஆட்சி, அவங்களுக்கு துணை நிற்கிற எல்லா ஆட்சிகளுக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்பவுமே இந்த தினம் வந்து எனக்கு மறக்க முடியாததா அமைந்ததுக்கு ரொம்ப நன்றிகள். இதுல நாங்க நிறைய வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய கத்துக்கிட்டோம், ரொம்பவும் நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி பெண்களை வந்து என்கேஜா வச்சுக்கணும், எப்படி நம்ம எல்லாத்துலேயும் கலந்துக்கணும் அப்படிங்கிறத இந்த குழு மூலியமா நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். இதுல நான் பங்கேற்றுக்கிட்டேன்னு சொல்லும் போதே எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாகவும் ரொம்ப ஆனந்தமாகவும் இருக்கு. நன்றிகள் பல. இப்போ நம்ம இங்கே எல்லாரும் நிறைய பேர் வந்திருக்கோம். அதாவது நம்ம வந்தோமா பொழுது போனோமா நம்ம வந்து அப்படின்னு போகக்கூடாது. நம்ம சில விஷயங்களை இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும் இல்லையா? நம்ம நகரத்தாருங்கிறது ஒரு சிறப்பான ஒரு நம்ம குலத்திலேருந்து வந்திருக்கோம். இப்போ நம்ம பூர்வீகத்தை விட்டு நம்ம தொழில் நிமித்தமாக எல்லாரும் இங்கே வெளியூர் வெளிநாடுன்னு வந்துட்டோம். நமக்குன்னு சில சொல் வழக்குகள்லாம் இருக்குது. நமக்குன்னு ஒரு தனித்துவமான நம்ம கோயில் 9 கோயில் இருக்குது, நமக்கான சொல் வழக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. நம்ம அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகணும். நம்ம அதை வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு நமக்கு தெரிஞ்சதை நம்ம பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். நம்ம அதை மறந்துடாமல் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு அந்த நம்ம நகரத்தார் சொல் வழக்கை வச்சு, நம்ம நகரத்தார் கோயில்களை வச்சு, நம்ம நகரத்தார் சம்பந்தப்பட்டதையே வச்சு இன்னைக்கு வினாடி வினாவாக நம்ம நடத்துகிறோம். இப்போ 4 குழுவாக நீங்கள் இருக்கீங்க. நாங்கள் இது சம்பந்தமாக கேள்விகள் கேட்கும்போது ஒவ்வொரு குழுவில் இருந்தும் நீங்கள் வந்து சொல்ல போகிறீங்க. நீங்கள் அதாவது ஒருத்தர் சொல்கிறதுலேருந்து இன்னொருத்தர் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு தெரியாத பல விஷயங்களும் இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் எல்லாம் என்ன சொல்ல போகிறீங்கன்னு நாங்கள் ஆர்வமாக காத்துட்ருக்கோம். ஏன்னா நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் நீங்கள் ஆர்வமாக காத்துட்ருக்கீங்க, அது எங்களுக்கும் தெரியுது. பட் ஆனால் நீங்கள் அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு நாங்களும் ஆர்வமாக காத்துட்ருக்கோம். இது வந்து நிஜமாலுமே ஒரு பொழுதுபோக்கான இந்த மகளிர் அணிக்கு வந்து நம்ம வந்து நிஜமாலுமே எல்லாருமே ஒரு கை தட்டணும் எல்லாருமே. ஏன்னா வந்து வந்தமா போனமான்னு இல்லாமல் ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ வள்ளி பழனியப்பன் தலைமையிலான இந்த மகளிர் நம்ம அம்பத்தூர் மகளிர் அணிக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓ போடலாம். இப்போ வந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சி துவங்க போகுது. இவங்க தான் சுஜாதா தான் ஆர்கனைசர் இந்த ப்ரோக்ராமுக்கு. அவங்க கேட்க போகிறாங்க. நீங்கள்லாம் வந்து ஆர்வமாக பதில் சொல்ல போகிறீங்க. அதை நாங்கள்லாம் ஆர்வமாக இருந்து கேட்க போகிறோம். ஸோ எந்த டீம் இதில் வந்து போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது இல்லையா? எந்த ஒரு விஷயமே நமக்கு ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். ஆனால் ஆளுக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் எடுத்துக்க முடியாது. ஒருத்தர் தான் நீங்கள் பதில் சொல்லணும் உங்கள் டீமில் இருந்து. இப்போ சுஜாதா வந்து இப்போ வள்ளி பழனியப்பன் வந்து சில வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுஜாதா வந்து இந்த போட்டிக்கான விதிமுறைகளை சொல்லுவாங்க. அதை ஸ்ட்ரிக்டாக நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். எதையுமே வந்து நாங்கள் விட்டு கொடுக்க போகிறதில்ல, நீங்களும் விட்டு கொடுக்காதீங்க. ஓகேவா? இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்மளுக்கு முன்னிலை எடுத்து நடத்த வந்திருக்கிறது கொத்தமங்கலத்தை சார்ந்த திருமதி லக்ஷ்மி பழனியப்பன் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அடுத்தது சிறப்பு விருந்தினர் நிகழ்ச்சி இது முடிஞ்சவொடனே நடக்கும். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க போகிறது நம்மளுடைய தேவகோட்டையை சேர்ந்த சுஜாதா. அவங்க விதிமுறைகள் சொல்லுவாங்க. ஆட்சி சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்ம விளையாண்ட எல்லாமே ஒரு சந்தோஷத்துக்கு தான். ஒருத்தர் நம்ம பிடிக்கும் போது நீ வேண்டாம் நான் போனதெல்லாம் அந்த நேரத்துக்கு விளையாட்டுக்கு சொல்றது. எப்பவுமே நம்ம வந்து இந்த மகளிர் தினம்ல எல்லா நாளும் நம்ம சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், யார் மனசும் எதிர்க்கக்கூடாது. சரிங்களா? அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி நம்ம நடத்துறோம். ஒவ்வொரு ஆண்டும் நீங்க இது மாதிரி எல்லா நாளும் வந்து சிறப்பிக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம இவங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய வினாடி வினா வந்து நம்ம நகரத்தார் ஊர்கள் அப்புறம் கோவில்கள் அப்புறம் நம்ம நகரத்தார் பழக்க வழக்கத்திற்கு சொற்களை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ இங்கே வந்திருக்க அனைவருக்கும் ஒரு கைத்தட்டு கொடுத்து பாராட்டி எல்லாரையும் வரவேற்போம். இப்போ கிட்டத்தட்ட 36 பேர்கிட்ட இருக்கீங்க, இல்லை 44 பேர் இருக்கீங்களான்னு தெரியல. நம்பர்ஸ் நிறையா இருக்குது. 4 அணிகளாக பிரித்திருக்கிறோம். நம்ம அணிகளின் பேர் என்ன தெரியுமா? ஆத்தா, ஆயா, அப்பத்தா, ஐத்தை. ஓகேயா? ஓகே. இந்த டீம் வந்து ஆத்தா, அது ஆயா, அவங்க அப்பத்தா, இவங்க எல்லாம் ஐத்தை.
ஸோ யார் வென்றாலும் நம்ம குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் ஜெயிக்க போறாங்க. ஓகேயா? இப்போ நம்ம வந்து ஆரம்பிப்போம். இப்போ வந்து ஒரு கேள்வி கேட்கப்படும். ஒரு அணிக்கு கேட்கப்படுற கேள்வி அவங்க பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு 10 மதிப்பெண்கள். அந்த அணி அந்த 30 வினாடிக்குள் 30 செகண்ட்ஸ்குள்ள சொல்லலைன்னா அந்த இது வந்து அப்படியே இந்த சைடு பாஸ் ஆகும். இவங்க சொல்லலைன்னா அங்க இல்லைன்னா இங்க. ஓகே, அப்படி வந்து கடைசியில் யார் பதில் சொல்றீங்களோ அடுத்து பாஸ் ஆகிறவங்களுக்கு 5 மதிப்பெண்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு டீம்ல நீங்களே பேசி யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. 2-3 பதில் வந்தா நாங்க அந்த டீமுக்கு மதிப்பெண் தரமாட்டோம். அவ்வளவுதான், சிம்பிள். நீங்க இப்ப உங்க அணியில இருந்து யார் சொல்றீங்க? இந்த ஆத்தா டீம்ல இருந்து யார் பதில் சொல்ல போறீங்க? வள்ளிக்கண்ணு, வள்ளிமயில். ஓகே. ஆயா டீம்ல இருந்து தெய்வானையா, அடக்கம்மை. ஓகே. அப்புறம் அப்பத்தா, ருக்மணி. ஓகே. அண்ட் ஐத்த டீம்ல இருந்து ஜெயா முத்துமாணிக்கம் அவங்க சொல்ல போறாங்க. ஸோ பதில் ஜெயா பழனியப்பன் அவர்கள் சொல்ல போறாங்க. ஸோ உங்க பதிலை நீங்களே டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்க. முதல்ல சொல்ற பதில் தான் எடுத்துக்கொள்ளப்படும். அதுக்கப்புறம் நீங்க மாத்தி சொன்னாலும் மதிப்பெண் கிடைக்காது. ஓகேயா? இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? வேண்டாமா? ஓகே, 15 செகண்ட். ஓகேயா? ஒரு கேள்வியும் 15 செகண்ட். பாஸ் ஆகும்போது 5 செகண்ட் தான். ஓகேயா? ஓகே. இப்ப இங்க வந்து டைம் கீப்பர் வந்து விசாலாட்சி. 15 செகண்ட்ஸ். ஆமா. ஓகே. அண்ட் ஸ்கோரர் வந்து இன்பவல்லியாச்சி ஸ்கோரர். ஓகே. யாருக்கா சந்தேகம் இருக்கா? ஆரம்பிக்கலாமா? வேண்டாம், அவங்க தான் தெரியல. இப்ப நம்ம நகரத்தார் ஊர்கள் வந்து 76 ஊர் இருக்கு. அதுல குடியில் முடியும் ஊர்கள் எத்தனை? அதில் ஏதேனும் 5 கூறவும். ஆத்தா டீமுக்கு நகரத்தார் ஊர்கள் குடியில் முடியும் ஊர்கள் எத்தனை? அது ஏதேனும் 5 கூறவும். கை தூக்குங்கப்பா. நீங்க ரெடினா கை தூக்கு. சொல்லுங்க. ஆத்தங்குடி. இல்ல, ஒரே நிமிஷம். எத்தனை ஊர்கள்? ஃபர்ஸ்ட் கேள்வி. குடியில் முடியும் ஊர்கள் எத்தனை? 5. ஓகே. ஏதேனும் 5 சொல்லுங்க. ஆத்தங்குடி, பலவாங்குடி, காரைக்குடி, வேளாங்குடி, இளையத்தங்குடி. தப்பு. இளையத்தங்குடி கோயில் தானே? அது ஊர் இல்லையே, நகரத்தார் கோயில் இல்லையே. ஓகே. இந்த கேள்வியை பக்கத்து டீமுக்கு பாஸ் செய்யறோம். மற்றவங்களாம் தயவு செய்து பதில் சொல்லாதீங்க ப்ளீஸ், வெயிட் பண்ணுங்க. காரைக்குடி, பலவாங்குடி. எத்தனை ஊர்? 6 ஊர்கள் குடியில் முடிகிறது. அதுல பலவாங்குடி, காரைக்குடி, அரியக்குடி, ஆத்தங்குடி 5. ஓகே. வேளங்குடி கோயில். அடுத்தவங்களுக்கு, அடுத்த டீம். குடியில முடியறது வந்து 8 ஊர்கள் இருக்குன்னு. எத்தனை ஊருமா? 8. ஓகே. அரியக்குடி, ஓகே, காரைக்குடி, ஆத்தங்குடி, பலவாங்குடி, குன்றக்குடி. ஓகே. அப்புறம் சொல்லாதீங்கப்பா, என் பதில் நம்மகிட்ட இருக்குல்ல. ஓகே. நகரத்தார் ஊர்கள்னு கேட்டேன். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லிட்டீங்க. அப்படியே பாஸ் பண்ணுங்க. நகரத்தார் ஊர்கள் குடியில் முடியும் ஊர்கள் எத்தனை? 6. ஓகே. அரியக்குடி, கீழப்பூங்குடி, ஆத்தங்குடி, காரைக்குடி, பலவான்குடி, இலுப்பக்குடி. ஓகே. நான் இங்க பாருங்களேன், நான் ஃபர்ஸ்டே கிளியரா சொன்னேன். நீங்க ஒரு பதில் சொல்லிட்டீங்க, அந்த பதில் ஏற்றுக்கொள்ளப்படும். அது தவறா இருந்தா எடுத்துக்க முடியாது. ஓகே, சாரி. இவங்க சொன்ன மாதிரி 6 ஊர் குடியில முடிகிற ஊர். ஓகேயா? அரியக்குடி, ஆத்தங்குடி, காரைக்குடி, கீழப்பூங்குடி, பலவாங்குடி, பனங்குடி. யாருமே சொல்லல.
யாருமே வந்து 5 ஊர் கரெக்டா சொல்லல, 4 தான் சொன்னீங்க. ஆனா 6ன்னு கரெக்டா சொன்னனால இவங்களுக்கு 5 மதிப்பெண்கள். அண்ட் 4 தான் நீங்க சொன்னீங்க. உங்களுக்கு முன்னாடி அவங்க 6 சொல்லிட்டாங்க. 4 ஆமா, முக்கியமான விஷயம் செல்போன் கையில வச்சுக்காதீங்க ப்ளீஸ். கையில இருக்க கூடாது. இப்ப நம்மளுடைய ஆயா டீம் 5 மார்க் வாங்கி அக்கவுண்ட்டை ஓபன் பண்ணிருக்காங்க. ஐத்தை டீமும் வந்து சொன்னதுனால, கரெக்டா சொன்னதுனால, ஏறக்குறைய அவங்கள மாதிரியே சொன்னதுனால அவங்களுக்கும் 5 மதிப்பெண் கொடுக்குறோம். போன் எல்லாம் இந்த வந்து வாலண்டியர்ஸ் இருக்காங்க, அவங்கள்ட்ட கொடுத்துருங்க. நீங்க யாரும் போன் கையில வச்சுக்காதீங்க. இங்க நம்ம எல்லாரும் வந்து தெரிஞ்சதை பகிர்ந்து கொண்டு தெரியாததை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது போனை யூஸ் பண்ணி பண்றது நியாயம் அல்ல. தயவு செய்து இதை ஒரு ஃபேர் கேமாக விளையாடவும், செல்போனை பார்க்க வேண்டாம். இது வந்து யாருமே வந்து உங்களை எதுவும் சொல்ல போறதில்ல. நீங்க கரெக்டா சொன்னாலும் சந்தோஷம், தெரியலன்னா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. இதுதான் உங்களுக்கு பெரிய இது. அது நீங்க செல்போனை தயவுசெய்து யூஸ் பண்ண வேண்டாம். இதனால டைம் டிலே ஆகுது. அடுத்தது ஆயா டீமுக்கு. ஆயா டீம் ரெடியா? டைமர் ஓகே. வயலில் முடியும் ஊர்கள் எத்தனை? அவை என்ன? வயலில் முடியும் நம் நகரத்தார் ஊர்கள். 15 செகண்ட்ஸ். ஐந்து ஆயிடுச்சு. 5 ஆறாவயல், ஓனா சிறுவயல், அரண்மனை சிறுவயல், புதுவயல், ஸ்ராவயல். ஓகே, 10 மதிப்பெண்கள். 10 மதிப்பெண்கள். ஓகே, இப்ப வந்து அப்பத்தா டீம். ஆயார் மாதிரி அப்பத்தா டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்கல்ல. ஊர் அப்படின்னு முடிகிற ஊர்கள் எத்தனை? ஊர் என்று முடியும் ஊர்கள் எத்தனை? அதில் ஏதேனும் 7 ஊரை சொல்லணும். ஊர் என்று முடியும் ஊர். ஊர் என்று முடியும் ஊர்கள் எத்தனை? ஏதேனும் 7 ஊர்களை சொல்லவும். ஓகே, உங்க டைம் முடிஞ்சது. கேப்டன் ப்ளீஸ். அப்பத்தா டீம், அப்பத்தா டீம் பதில் சொல்லுங்க. டைம் முடிஞ்சது. 7 ஊர்ல 2 ஊர் தான் தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி, முதல் கேள்வி, எத்தனை ஊர்? 10 இருக்கும்னு நினைக்கிறோம். கரெக்டா சொல்லணும். அதாவது நினைக்கலாம் கூடாது. கரெக்டா உங்க டைம் போயிருக்கு. காது போடுறதே 10ன்னு வச்சுக்கோங்க. ஒழுங்கா சொல்லுங்கப்பா ப்ளீஸ். 10. 10 சரி. ஒக்கூர், தெக்கூர் ஆச்சி, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அந்த வாலண்டியர் இன்பவள்ளி ஆச்சி, சாரி கோட்டையூர். இன்பவள்ளி ஆச்சி, கொஞ்சம் நீங்க தள்ளிக்கங்க. சரி, இந்த கேள்வி இந்த டீமுக்கு பாஸ் ஆகுது. மைக்க வாங்கிக்கங்க. 10 ஊர் இருக்கு சொல்றோம். ஓகே, கோட்டையூர், தெக்கூர், ஒக்கூர், வெற்றியூர், கோட்டையூர், கண்டனூர், கோட்டையூர் சொல்லியாச்சு. முதலே சொல்லிட்டீங்க. வேற வேற யாரும் இன்டரப்ட் பண்ணாதீங்க அவங்கள. வெண்புதூரா, சொக்கலிங்கம் புதூர், ஓகே, செவ்வூர், 7 சொல்லிட்டாங்களா? வேற 7 சொல்லியாச்சா? இல்ல இன்னும் நீங்களே என்னமோ சொல்லுங்க. கண்டனூர் சொல்லியாச்சா? ஓகே ஓகே, 7 ஊர். ஓகே. இவங்க இப்போ வந்து இவங்க 10ன்னு சொன்னனால இவங்களுக்கு 5 மதிப்பெண்கள், ஊரை சொன்னனால இவங்களுக்கு 5 மதிப்பெண்கள். ஓகே, தெரியாத மிச்ச ஊர் என்னன்னா அப்பத்தா டீமுக்கு 5 பாயிண்ட், ஐத்தை டீமுக்கு 5 பாயிண்ட். அமராவதி புதூர், சொக்கலிங்கம் புதூர், கேக்கல அப்படின்னா நான் சொன்னேனே. அத சொல்லல. கரெக்ட்டா அந்த ஆன்சர் சொல்லிட்டாங்க. அவங்க மீதி உங்களுக்கு 5 பாயிண்ட். அதனால நாங்க உங்களை கேக்கல. ஓகே, அங்க இருந்து தப்பான ஒக்கூர், வந்திருந்தா கண்டனூர், கோட்டையூர், செம்மனூர், செவ்வூர், பல்லத்தூர், வெற்றியூர். ஓகேயா? ஓகே, மங்களம் என்று முடியும் ஊர் எத்தனை? அவற்றை கூறவும்.
ஐத்தை டீமுக்கு ஐத்தை மங்களம் என்று முடியும் ஊர். 15 seconds. யாரும் மற்ற டீம் எல்லாம் சத்தமா டிஸ்கஸ் பண்ணாதீங்க. எந்த டீம் கேட்குறமோ அவங்க பாருங்க. டைம் முடிஞ்சது. ஐத்தை டீம் கேப்டன். ஐத்தை டீம் முடிஞ்சிருச்சு. ஓகே. எஸ்வி மங்கலம். எத்தனை ஊர்? 5. ஓகே. பட்டமங்கலம். ஓகே. கொத்தமங்கலம், ஆலையார் மங்கலம், எஸ்வி மங்கலம், இன்னொன்னு என்ன? சரி, உங்களுக்கு தெரியல. இந்த கொஸ்டின் வந்து ஆத்தா டீமுக்கு பாஸ் ஆகுது. மைக் வாங்க. மொத்தம் எத்தனை ஊர், அது என்னென்ன? கொத்தமங்கலம். எத்தனை ஊர்? 5. ஓகே. கொத்தமங்கலம், பட்டமங்கலம், காளையார் மங்கலம், பிள்ளமங்கலம், சரி, இந்த கேள்வி அப்படியே அங்க பாஸ் ஆகுது. மொத்தம் எத்தனை ஊர்கள்? 4 ஆச்சு. 4. ஓகே. கொத்தமங்கலம், பட்டமங்கலம், காளையார் மங்கலம், நாட்டார் மங்கலம். ஓகே. அப்படியே இந்த கேள்வி அப்பத்தா டீமுக்கு பாஸ் ஆகுது. மங்கலம்னு முடிகிற ஊர் 5 இருக்கு. ஓகே. பட்டமங்கலம், கொத்தமங்கலம், காளையார் மங்கலம், மங்கலம்னு ஒரு ஊர் இருக்கு. 4 தெரிஞ்ச ஊர்கள் எங்களுக்கு. ஓகே, மிக சிறப்பு. யாருமே சரியா சொல்லல. மொத்தமா இருக்கிறது 3 ஊர் தான். ஓகே, அதனால இந்த மதிப்பெண் யாருக்குமே இல்லை. 3 ஊர் தான். கொத்தமங்கலம், பட்டமங்கலம், காளையார் மங்கலம், அவ்வளவுதான். சரி, அடுத்த கேள்வி. இப்ப வந்து இந்த கேள்வி வந்து ஆத்தா டீமுக்கு. குளம், ஏரி, ஊரணி கொண்ட ஊர்கள் என்ன? குளம், ஏரி, ஊரணியை கொண்ட ஊர் எது? குளம், ஏரி, ஊரணி அப்படின்ற சொற்களை கொண்டு முடியும் ஊர் எது? ஓகே, சொல்லுங்க. 2 ஊர் சொல்றோம், அதான் தெரியும். பாகனேரி, கருங்குளம். ஓகே. நீங்க இந்த கேள்வி அங்க பாஸ் ஆகுது. ஏரியில முடிகிறது வந்து பாகனேரியாச்சு. கருங்குளம், குளம்ல முடிகிறது தாச்சா ஊரணி. ஊரணியில முடிகிறது தாச்சா ஊரணி. சரியா சொல்லணும். தால்ச்சா ஊரணி, தானிச்சா ஊரணி. ஓகே, இந்த 2 டீமுக்கும் 5 மதிப்பெண்கள் கொடுக்கிறோம். ஓகே, அடுத்து இப்ப இந்த கேள்வி உங்களுக்கு. பெண்களுக்காக முதலில் கல்லூரி ஆரம்பித்த ஊர் எது? அந்த கல்லூரியின் பெயர் என்ன? நீ தான் பதில் சொல்லு. காரைக்குடியில அழகப்பா கல்லூரி. ஓகே, இந்த கேள்வி அப்படியே அங்க பாஸ் ஆகுது. நான் சொல்லும் போது கேட்கணும், நீங்க பேசுனீங்கன்னா எப்படி கேட்கும்? பெண்களுக்காக முதல்ல கல்லூரி தொடங்கின ஊர் பள்ளத்தூர், சீதாலட்சுமி கல்லூரி. வெரி குட். அந்த ஆண்டு ஞாபகம் இருக்கா? இதுக்கு மதிப்பெண் கிடையாது, பட் சும்மா கேள்வி. 1915 நினைக்கிறேன். 50 இல்ல, 1962. அதுக்கப்புறம் தான் 1990ல வந்து காரைக்குடியில் ஆரம்பிச்சாங்க. ஓகே, உமையாள் ராமநாதன்கிறவங்க வந்து அப்போ அந்த டைம்ல ஆரம்பிச்சது. ஸோ இந்த காலேஜும் வந்து இப்போ இவங்க கீழே ஒர்க் ஆகுது. ஓகே, அடுத்த கேள்வி. எங்களுக்கு எத்தனை மதிப்பெண்? இந்த கேள்வி யாருக்கு? இவங்களுக்கு கேட்ட கேள்வி. உங்களுக்கு 5 மதிப்பெண்கள். 5 மதிப்பெண்கள் அப்பத்தா டீம். ஓகே, இப்போ அப்பத்தா டீமுக்கான கேள்வி. செட்டிநாடில் முதலில் அமைக்கப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் எது? அது எந்த ஊர் அருகில் இருக்கிறது? டைம் பார்த்துட்டு
செட்டிநாட்டில் முதலில் ரயில் நிலையம் அமைக்கப்பட்ட ஊர் செட்டிநாடு, கர்நாடகாத்தானில் அமைந்துள்ளது. ஓகே, 10 மதிப்பெண்கள். ஓகே. எந்த கோவிலில் 7 இசை தூண்கள் உள்ளன? இந்த கேள்வி வந்து ஐத்த டீமுக்கு. எந்த கோவிலில், நம்ம நகரத்தார் கோவில், 7 இசை தூண்கள் உள்ளன? போட்டிங்களா? அடுத்து சொல்லுங்கப்பா. மாத்தூர்னு சொல்றாங்க. மாத்தூர். ஓகே, இந்த கேள்வி இந்த டீமுக்கு பாஸ் ஆகுது. எந்த நகரத்தார் கோவிலில் 7 இசை தூண்கள் உள்ளன? 7 இசை தூண்கள், அதுல தட்டினா சப்தஸ்வரங்களும் கேட்கும். வைரவன் கோவில். மதிப்பெண் கொடுக்கலாம், 5 மதிப்பெண். கரெக்ட். இந்த டீம், தென் திருப்பதி என்று அழைக்கப்படும் கோவில் எந்த ஊரில் உள்ளது? ஒரே ஒரு நிமிஷம். அந்தந்த கேப்டன் தான், அந்த டீம் கேப்டன் தான் கை தூக்கணும். எல்லாரும் தூக்குனா ஒத்துக்க மாட்டோம். இந்த டீம்ல தான் கேப்டன் மட்டும் கை தூக்குனாங்க. அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுங்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் தூக்குனாங்க, அதுக்கப்புறம் தான் நீ தூக்குன. அரியக்குடி. அரியக்குடி. ஓகே, ஆட்டா டீமுக்கான கேள்வி. நம்ம நகரத்தார் கோவில்களில் கருடனுக்கு என்று தனி சந்நிதி அமைத்த ஊர் எது? டக்குன்னு சொல்லணும் சொன்னேன். நீங்க சொல்லலைன்னா இந்த டீம் அப்படியே அந்த ஊர். அடுத்து உங்க டீம். கருடனுக்கு தனி சன்னதி உள்ள கோயில் அரியக்குடி. 5 மதிப்பெண் அவங்களுக்கு 5 மதிப்பெண்கள். நான் சொல்லும் போது கவனிங்க, நான் எந்த ஊருன்னு கேட்டேன். கேள்வி கொஞ்சம் சரியா கேட்டுக்குங்க. ஓகேயா? அப்பத்தா டீமுக்கு 5 மதிப்பெண்கள் கொடுத்தாச்சு. இப்ப இந்த டீமுக்கு, இப்ப ஆயா டீமுக்கு நெய் நந்தீஸ்வரர் கோவில் எந்த ஊரில் உள்ளது? அடுத்த கேள்வி அப்பத்தா டீமுக்கு. நகரத்தார் பொருட்களை காட்சியகமாக வைத்துள்ள ஊர் எது? நகரத்தார் பொருட்களை காட்சியாக வைத்துள்ள ஊர், அதுவும் நகரத்தார் ஊரா இருக்கணுமா? இல்ல, கோவிலூர்ல இருக்கு. கோவிலூர் இல்ல, பாஸ். ஆத்தங்குடி இல்ல, இங்க. அடுத்தது நீங்க சொல்லுங்க. வைரவன்பட்டி 5 மதிப்பெண்கள். வைரவம்பட்டி என்பது சரியான பதில். கோயிலூர் வைரவம்பட்டியில தான் ஃபர்ஸ்ட் இந்த மியூசிக், இது எல்லா பொருட்களையும் இருக்க மியூசியம் வந்து நம்ம நகரத்தார உள்ள பொருட்கள் எல்லாம் உள்ளது வைரவம்பட்டியில இருக்கு. ஓகே, இப்ப வந்து நம்ம இருக்க நகரத்தார் ஊர்கள், அந்த கோவில்ல சிவன் பேர் அம்மன் பேர் என்னன்னு கேட்கிறேன். அது எந்தெந்த ஊரு அவங்களுக்கு ரேண்டமா வரும்போது சொல்லுங்க. ஓகேயா? இப்ப ஆத்தா டீமுக்கு இளையற்றாங்குடியில் இருக்க சாமி பேர் என்ன, அம்பாள் பேர் என்ன? இளையற்றாங்குடி. பதில் சொல்லணும், இல்லாட்டி பாஸ் ஆயிடும். அடுத்து பாஸ் ஆயிடும். கைலாசநாதர். ஓகே, கரெக்ட். 10 மதிப்பெண்கள். அவர்களுக்கு 10 மதிப்பெண்கள். ஓகே, இப்போ வந்து ஆயா டீமுக்கு நேமம் கோவில் உள்ள சிவனுடைய பேரும் அம்பாளுடைய பேரும். நேமம் கோயில் தெரியலனா தெரியலன்னு டக்குன்னு சொல்லுங்க. பாஸ். அப்படியே போட்டோம். தவறுன்னு சொல்லாதீங்க, அவங்க சொல்லிட்டோம். பெரிய நாயகி ஜெயங்கொண்டநாதர். ஆச்சி சொல்லாதீங்க ஆச்சி, அப்படியே பாஸ் பண்ணுங்க. நீங்க என்ன சொன்னா ஜெயங்கொண்ட. ஓகே, அப்படியா? பாஸ். ஓகே, ஜெயங்கொண்ட சோழீசர் சௌந்தர நாயகி. ஓகே, இப்போ அடுத்த கேள்வி அந்த டீமுக்கு. மாத்தூரில் உள்ள சிவன் பெயர் அம்பாள் பெயர் சொல்லுங்க.
டீம் உங்களுக்கான நேரம் இது. மாத்தூர்ல பெரிய நாயகி அம்பாள் ஐநூற்றீஸ்வரர். சரியான பதில். 10 மதிப்பெண்கள். இப்ப அப்பத்தா டீம். இப்ப அத்தை டீம். இரணி கோவிலில் இருக்கும் சாமி பேர். சீக்கிரம் சொல்லணும் பதில். தெரியாது. ஓகே, இங்க இந்த டீம் சொல்லுங்க. ஆத்தா டீம். தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லிருங்க. அடுத்த டீமுக்கு போகணும் அது. இந்த டீம். இப்ப ஆயா டீம். ஓகே, அப்பத்தா டீம். சிவபுரம் தேவி ஆட்கொண்டநாதர். கரெக்ட். சரியான பதில். ஓகே, இப்ப 4 ரவுண்ட் கேட்டாச்சா? இப்ப வந்து ஓகே, இப்போ வந்து சொல் வழக்கு. இது வந்து நம்ம செட்டிநாட்டில் சொல்கிற சொற்கள் வந்து நான் இப்போ ஜென்ரலாக சொல்லுவேன். நம்ம செட்டிய வீட்டில் அது எப்படி சொல்லுவாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இப்போ உங்களுக்கு டம்ளர். ஓகே, வேறு ஏதாச்சும் மார்க் தர்றோம், பட் கேட்குறேன். ஓகே, உங்களுக்கு திருடன். திருடன் 10. மைக்கு. பதில் திருடன். சொல்லுங்க. தயவு செஞ்சு மைக்ல சொல்லுங்க. களவாணி. சாய் நாற்காலி. மதிப்பெண்கள். சாய் நாற்காலி. சாய்வு நாற்காலி. குறிச்சி. ஓகே, சரியான பதில். உங்களுக்கு முறம். சொலகு. சரியான பதில். 10 மதிப்பெண்கள். சேதி சொல்லுதல். சேதி சொல்லுதல். காக்க சொல்றது. சரியான பதில். 10 மதிப்பெண்கள் ஆத்தா டீமுக்கு. அடுத்த கேள்வி ஆயா டீமுக்கு. பிஸ்கட். ரொட்டி. சரியான விடை. 10 மதிப்பெண்கள். உங்களுக்கு அடுத்து அப்பத்தா சேமிப்பு அறை. டீமுக்கு. சேமிப்பு அறை. நம்ம மளிகை பொருட்கள் சேமிப்பு அறை. ஆமா ஆமா தெரியாது. ஆமா. சேமிப்பு அறை. பொருட்கள் உக்ரானம். உக்ரானம். சரியான விடை. 10 மதிப்பெண்கள். அப்பத்தா. பரிஞ்சு பேசுவது. சிபாரிசு இல்ல. பரிந்து பேசுவது. பரிந்து பேசுவது. சொல்லுங்கப்பா பதில. எதவா பேசுறதா? ஏவன் கேட்கறது. தப்பா சொல்லிட்டீங்க, முடிஞ்சிருச்சு. ஒரு தடவை தான் வாய்ப்பு, திருப்பி சொல்லக்கூடாது. அடுத்தது பரிந்து பேசுதல். பரிந்து பேசாதே அப்படி சொல்றோம்ல, அந்த மாதிரி. உங்களுக்கு பரிந்து பேசுதல். பரிஞ்சு பேசுறதா? பரிந்து பேசுறது, பேசாத. ஏவம் கேட்கறதுன்னு நினைக்கிறேன். நினைக்கிறேன்னு சொல்ல. ஏவம் கேட்கறது. ஏவம் கேட்கறது. சரியான பதில். ஓபன் கிரவுண்ட். திறந்த மைதானம். சரியான பதில். ஆத்தா டீமுக்கு 10 மதிப்பெண்கள். சோப்பு. சோப்பு. கட்டி. சரியான பதில். ஆயா டீமுக்கு 10 மதிப்பெண்கள். ஓகே, அர்ச்சனை தட்டு. அப்பத்தா டீமுக்கு பதில் சொல்லுங்க. அர்ச்சனை தட்டு. சீக்கிரம் சொல்லணும், இல்லாட்டி பதில் பாஸ் ஆகணும். தெரியலனா பாஸ்.
பாஸ். இந்த டீம் சொல்லுங்க. அர்ச்சனை தட்டுக்கு என்ன நம்மளுடைய சொல் வழக்கு? காலாஞ்சி தட்டு. தவறான பதில். ஆத்தா டீம். மறவர். சரியான விடை 5 மதிப்பெண்கள் ஆத்தா டீமுக்கு. இந்த ஒரே ஒரு கேள்வி கேட்கணுமா? இல்ல ஒரே ஒரு கேள்வி. பிடிவாதம். தவறான பதில். நம்ம நகரத்தார் சொற்கள். அடுத்து இந்த டீம் ஆத்தா டீம் சொல்லுங்க. இல்ல தவறான பதில். அடுத்து ஆயா டீம். முரண்டு பிடித்தல். இல்ல தவறான பதில். அப்பதா டீம். அடம் முடிக்கிறது. இல்ல தவறான பதில். அதற்கு சரியான சொல் வரளித்தனம். வரளியா இருக்கிறோம் சொல்லுவோம் இல்லையா? டைம் காரணமா இதோட முடிச்சுக்கிறோம். இப்போ எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்கன்னு பார்ப்போம். இதுல ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆகுது. இப்ப நம்ம இந்த வினாடி வினா நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம். எந்த ஒரு போட்டி நடந்தாலும் வின் பண்ணது யாருங்கிறது தெரியணும் இல்லையா? அந்த கட்டத்துக்கு இப்ப வந்துட்டோம். 65 மதிப்பெண்கள் பெற்று இந்த போட்டியை வெற்றி பெற்றிருப்பவர்கள் அப்பத்தா டீம். முதலிடத்தை பிடித்திருக்கிறார்கள் 65 மதிப்பெண்களுடன். 60 மதிப்பெண்களுடன் ஆயா டீமும் ஐத்த டீமும் இருக்காங்க. ஆத்தாவும் ஆயா டீமும் 60 மார்க்ல இருக்காங்க. ஐத்தை டீம் 30 மார்க்ல இருக்காங்க. சோ இந்த போட்டியில வின் பண்ணவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வெற்றி பெறாதவர்கள் அடுத்த ஆண்டு வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதனால இது நமக்கு போட்டி தோல்விங்கிறது கிடையாது. வெற்றி தோல்விங்கிறது இப்ப நம்ம போட்டிக்காக நடத்துறோம். பட் ஆனா இது நிறைய தெரிஞ்ச விஷயங்கள் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இனி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். அடுத்த வருஷம் நிறைய தெரிஞ்சிட்டு வாங்க. ஐத்த டீம் கவலைப்பட வேண்டாம். வெற்றி பெற்ற டீம் வாங்கிக்கங்க. அப்பத்தா டீம் ஜெயிச்சனால ஐத்த டீமும் ஜெயிச்சிட்டாங்க. ஆத்தா டீமும் மக டீமும் சேர்ந்து வந்துட்டாங்க. அதனால எல்லாரும் வெற்றி பெற்றீங்க. அதனால மிக்க மகிழ்ச்சி. ஆமா, இந்த முதலிடத்தை பிடித்த அப்பத்தா டீம்ல இருக்க மெம்பர்லாம் ஒவ்வொருத்தரா உங்களுக்கான பரிசு பொருளை வாங்கி. ஆத்தா மகளை விட்டு கொடுக்காம சேர்த்துக்கிட்டீங்க. அப்பத்தா ஜெயிச்சு மகளும் ஜெயிச்சாங்க. ஹலோ, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். ஜெயிச்சுட்டான் தோத்துட்டான்னு நினைக்காதீங்க. எல்லாருமே வெற்றி பெற்றவர்கள் தான். நம்ம எல்லாம் வெற்றிக்காக பிறந்தவர்கள் தான். எல்லாருக்கும் நன்றி.